பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தை 13. மரத்தில் தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்று எழுதியுள்ளவாறு நமக்காக கிறிஸ்து சாபத்துக்கு உள்ளாகி நம்மை சட்டத்தின் சாபத்தின் என்று மீட்டுக் கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களில் அநேக குடும்பங்கள் சாபத்திற்குள் உள்ளாகி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த சாபத்திற்கு உள்ள காரணங்களை அவர்கள் அறியாமல் இருப்பதுதான் மிகவும் துயரமாக இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வர தடையாய் இருக்கிறது என்றால், முதலில் உங்களுடைய பாவத்தை நீங்கள் அறிக்கையிட்ட பிறகும் தடைகள் இருக்கிறது என்றால், ஒருவேளை உங்களுடைய குடும்பம் சாபத்துக்குள் இருக்கலாம். எனவே அந்த சாப கட்டுகளில் இருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும். அதற்கு ஒரே ஒரு வழி சிலுவைதான். நீங்கள் மீட்பு பெற வேண்டுமே என்றால், சாபத்திலிருந்து விடுதலை பெற வேண்டுமே என்றால், நீங்கள் சிலுவையை ஏறெடுத்து பார்க்க வேண்டும். அந்த சிலுவையை நோக்கி வர வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய சாபங்கள் மாறும். கலாத்தியருக்கு அழகாக புனித பவுல் சொல்லுகின்றார், மரத்தில் தொங்கவிடப்பட்டவன் சபிக்கப்பட்டவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமானார். நம்முடைய சாபங்களை எடுத்து மாற்றுவதற்காக அவர் சாதாரண ஒரு மனிதனாக, தெய்வ மனிதராக கடந்து வந்த அவர் நம்மோடு தங்கி நம்முடைய சாபங்கள் எல்லாவற்றையும் சுமந்து அந்த கல்வாரியில் அறைந்து விட்டார். எனவே நீங்கள் சாபத்திற்குள் இருக்க முடியாது, அவரை நோக்கி வரக்கூடிய வேளையிலே. ஆனாலும் நம்மளுடைய சொந்த வாழ்க்கை நிமித்தம், உலகபூர்வமான காரியங்களின் நிமித்தம் நாம் சாபத்தை தேடிக் கொள்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அநேக கிறிஸ்தவ குடும்பத்தை நாம் பார்த்திருக்கின்றோம். குறிப்பாக நமது கத்தோலிக்க குடும்பத்தை நாம் பார்த்திருக்கின்றோம். என்ன செய்வார்கள் தெரியுமா? திருமணத்திற்கு முன்பாக எல்லா பொருத்தமும் சரியாக இருக்கிறதா என்று ஜோதிடரிடம் போய் ஆலோசனை கேட்பார்கள். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர்கள் அந்த ஜோதிடங்களை எழுதி வைத்திருப்பார்கள். அவர்கள் அதை கொண்டு போய் குறி கேட்பார்கள். அன்பார்ந்தவர்களே, ஏமாந்து போக வேண்டாம். எத்தனையோ பொருத்தங்களை பார்த்து நீங்கள் திருமணத்தை நடத்தி வைத்திருக்கலாம். எல்லா பொருத்தங்களையும் பார்த்துவிட்டு ஆண்டவர்கள் சமூகத்தில் வந்து நீங்கள் வாக்கு கொடுத்து உங்களுடைய திருமண வாழ்க்கையை ஆரம்பிப்பீர்கள் என்றால் அது ஆசீர்வாதமான வாழ்க்கையாய் இருக்க முடியாது. ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து ஜெபித்து, ஆண்டவரே எனக்கு தேவையான ஒரு மனவாட்டியை கொடும், ஒரு மனவாளனை கொடும் என்று சொல்லி அல்லும் பகலும் அவருடைய சமூகத்தில் இருந்து ஜெபித்து மன்றாடி நாம் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியும் எளிதாக. ஆண்டவர் உங்களுக்கு தேவையான மன வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பார். எனவே நீங்கள் திருமணமான பிறகும் நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நீங்கள் வாழ முடியும். இல்லை என்றால் அந்த குடும்பங்கள் சாபத்துக்குள் கடந்து போய்விடும். அன்பார்ந்தவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலும் எனக்கு ஜாதகம் இருந்தது. ஒரு ஓலைக்கட்டை போல் இருக்கும் அந்த ஜாதகம். அநேக முறை என்னுடைய தாயும் அந்த ஜாதகத்தை எடுத்து அநேக முறை போய் அந்த ஜோதிடரிடம் கேட்டார்கள், என்னுடைய மகனுக்கு எப்பொழுது திருமணம் நடக்கும், எப்பொழுது என்னுடைய மகன் சந்தோஷமாக இருப்பான் என்று சொல்லி ஆலோசனை கேட்பது பழக்கம். நான் என்னுடைய வாழ்க்கையில் மனமாற்றம் அடைந்த பிறகு நான் என்ன செய்தேன் தெரியுமா? முதலாக அந்த ஜாதகத்தை எடுத்து எரித்து விட்டேன். அந்த ஜாதகத்தை பார்த்தவன் என்ன சொன்னான் தெரியுமா? இந்த வயதில் உன்னுடைய மகனுக்கு திருமணம் நடக்கும் என்று சொல்லி. அவன் நான் குருவானவராய் ஆவேன் என்று சொல்லவில்லை. பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, எவ்வளவு ஒரு தவறான ஒரு காரியம். இவ்வாறு நாம் செய்யக்கூடிய வேளையிலே சாபம் வரும். எனவே நான் என்னுடைய தாயாருக்காக நான் மன்றாடி ஜெபித்த வேளையிலே
ஆண்டவர் எல்லா கட்டுகளையும் அறுத்து எறிந்தார். ஆண்டவர் என் தாயோடு கூட இருந்து ஆலோசனை கொடுத்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை கொடுத்தார். நான் அந்த ஜாதகத்தை எரித்து விட்டேன். எத்தனை பேர் இந்த நாளில் தயாராக இருக்கிறீர்கள்? உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜாதகம் எழுதி வைத்திருக்கிறீர்களா? உங்களுக்காக ஜாதகம் இருக்கின்றதா? கடவுளுக்கு பிரியமில்லாத அந்த காரியத்தை வீட்டை விட்டு அகற்றி விடுங்கள். எடுத்து எரித்து விட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து குடும்பத்தோடு ஒப்புரவாகுங்கள். உங்கள் மீது இருக்கக்கூடிய சாப கட்டுகள் மாறும். இணை சட்டம் 21 அதிகாரம் 23 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, தொங்கவிடப்பட்டவன் கடவுளால் சபிக்கப்பட்டவன். அப்படி என்றால் சபிக்கப்பட்டவன் தான் அந்த மரத்தில் தொங்கவிடப்பட்டவன். எனவே இரவு நேரத்தில் அந்த உடல் மரத்தில் தொங்காதபடி அவனுடைய காலை முறித்து அவன் இறந்த பிறகு அந்த சடலத்தை எடுத்து புதைத்து விடுவார்கள். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமானார். ஏன் தெரியுமா? நாம் அறிந்தும் அறியாமலும் பாவம் செய்வோம், சாபத்திற்குள் தள்ளப்படுவோம் என்று அவர் அறிந்திருந்தபடியினால் நமக்காக சாபமாகி எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்து விட்டார். எனவே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வர வேண்டும். மனிதர்களை தேடி போவதை விட்டுவிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வர வேண்டும். தொடக்க நூல் 4 அதிகாரம் 11 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஆபேலை காயின் கொலை செய்கின்றான். அப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை வருகின்றது, இப்பொழுது உன் கைகள் சிந்திய உன் சகோதரனின் இரத்தத்தை தன் வாய் திறந்து குடித்த மண்ணை முன்னிட்டு நீ சபிக்கப்பட்டு இருக்கின்றாய் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. ஏன் இந்த உலகம் சபிக்கப்பட்டு இருக்கின்றது? ஏன் இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய நாட்களிலே இயற்கை சீற்றங்களும் அழிவுகளும் வந்து கொண்டு இருக்கின்றது? நம்முடைய மூதாதையர்கள் செய்த பாவம் ஒரு சாபமாக இருக்கின்றது. அதை தான் ஆண்டவராகிய கடவுள் சொல்லுகின்றார் காயினை நோக்கி, நீ உன்னுடைய சகோதரனை கொலை செய்து விட்டாய், என உயர்ந்த இரத்தத்தை இந்த பூமி குடித்து விட்டது, அதை முன்னிட்டு நீ சபிக்கப்பட்டவனாய் இருப்பாய் என்று சொல்லுகின்றார். அந்த வார்த்தையை கேட்ட உடனே காயினுடைய நிம்மதியை இழந்து போய் விடுகின்றான். ஆண்டவரிடம் மன்றாடுகின்றான். ஆண்டவரும் அவனுக்கு ஒரு முத்திரை இட்டு உன்னை எவனும் அழிக்க மாட்டான் என்று சொல்லி நீ ஒரு நாடோடியாய் அலைவாய் என்று சொல்லி அவர் அனுப்பி விடுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, நாடோடி போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களாம்? ஆண்டவரை இழந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொடுத்த மீட்பை பெற்றுக் கொள்ளாதபடி, சிலுவையை நோக்கி வராதபடி, அந்த இரத்தம் சிந்துதலை குறித்து நீங்கள் கவனம் இல்லாதபடி இருக்கிறீர்களா? இந்த நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவப்பட்டு தூய்மையாக்கப்பட்டு அவர்கள் குடும்பத்தில் உள்ள சாபத்திற்காக என்னிடம் வந்து மன்றாடக்கூடிய வேளையிலேயும் சிலுவையில் இருந்து அவருடைய குரலை கேட்டு எவ்வாறு அந்த கல்வனை மன்னித்தனோ அதே போல் மன்னித்து என்னுடைய இரத்தத்தினால் தூய்மைப்படுத்தி அவர்களை நான் சந்தோஷமாய் வாழ வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். இரண்டாவதாக எரேமியா 21 அதிகாரம் 14 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, தன்னுடைய பிறந்த நாளை மக்கள் சபிப்பார்கள். ஒரு கஷ்டம் கவலை வந்த பிறகு நான் எதற்காக இந்த உலகத்தில் பிறந்தேன், நான் எதற்காக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன், என் தாயின் கருவறையில் இருக்கும் பொழுது நான் இறந்திருக்க கூடாதாம், நான் அவ்வாறு இறந்திருந்தால் என்னுடைய திருமண வாழ்க்கை இப்படி ஒரு நரகம் போல் இருந்திருக்காதே, நான் இவனோடு வாழ்ந்திருக்க மாட்டேனே, இவனோடு வாழ்ந்திருக்க மாட்டேனே, இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய இந்த தீயனவற்றை நான் செய்ய மாட்டேனே என்று நீங்கள் ஏங்கலாம். அன்பார்ந்தவர்களே, அதே போல்தான் எரேமியா தீர்க்கதரிசி ஆண்டவருடைய வார்த்தைகளை குரலை அவர் கேட்கக்கூடிய அந்த தீர்க்கதரிசி, ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கக்கூடிய தீர்க்கதரிசி, அவருடைய வாழ்க்கையில் நெருக்கம் வந்த பொழுது அவர் இவ்வாறு சொல்லுகின்றார். எரேமியா 21 அதிகாரம் 14 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, நான் பிறந்த நாள் சபிக்கப்படட்டும், என் அன்னை என்னை பெற்றெடுத்த நாள் ஆசி பெறாது இருக்கட்டும் என்று சொல்லுகின்றார். அவருடைய வேதனை, அவரிடம் இருந்த கண்ணீர், ஏனென்றால் அவரை கொன்றுவிட வேண்டும், அழித்துவிட வேண்டும் என்று சொல்லி இஸ்ரவேல் மக்கள் கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறார்கள். இவன் மக்களுக்கு எதிராக இறைவாக்கை உரைக்கிறான் என்று சொல்லி அந்த ஆண்டவர் கொடுத்த அந்த இறை வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதபடி
அவர்கள் அவரை விரட்டுகிறார்கள், கொல்வதற்காக அழைத்து செல்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அதே போல்தான் நம்முடைய காதுகள் மந்தமாகி கண்கள் பார்க்க முடியாதபடி முழுவதும் பார்வை இழந்து இருக்கின்றோம். கண்களை திறந்து ஆண்டவரை பார்ப்போம், காதுகளை திறந்து அவருடைய வார்த்தைகளை கேட்போம். அப்பொழுதுதான் நல்ல ஒரு மனமாற்றம் நடக்கும், சாபத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். எனவே நீங்கள் இந்த உலகத்தில் பிறந்திருப்பது ஆண்டவருடைய திட்டமே தவிர உங்களுடைய திட்டம் அல்ல என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஆண்டவர் கொடுத்த அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து நீங்கள் சந்தோஷமா இருந்து ஆண்டவருடைய பெயரை நீங்கள் மகிமைப்படுத்தக்கூடிய வேளையிலே சாபத்திலிருந்து விடுதலை கொடுப்பார். எனவே நீங்கள் உங்களை சபிக்காதபடி, மற்றவர்களை சபிக்காதபடி நீங்கள் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தங்கும். பாருங்கள், யோபுவினுடைய வாழ்க்கையில் யோபு எல்லாவற்றையும் இழந்து போகின்றார். அந்த வேளையிலே அவர் ஆண்டவரை பற்றி எதுவும் தவறாக பேசாதபடி, என் கடவுள் கொடுத்தார், என் கடவுள் எடுத்துக்கொண்டார், பிறந்த மேனியாக வந்தேன், நான் பிறந்த மேனியாக இந்த உலகத்தை விட்டு போவேன் என்று உறுதியாய் இருந்த அந்த யோபுவினுடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு தடுமாற்றம் வந்தது. அவர் இவ்வாறு சொல்லுகின்றார். யோபு 3வது அதிகாரம் 3வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஒழிக நான் பிறந்த அந்த நாள் என்று சொல்லி அவர் பேசுகின்றார். அன்பார்ந்தவர்களே, தன்னுடைய பிறப்பை அவர் சபிக்கின்றார், ஆண்டவரை மறுதலிக்கின்றார். நீங்களும் அதே போல் இருக்கிறீர்களா? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறீர்களா? மனம் திரும்புங்கள், அவரிடம் திரும்பி வந்து மன்னிப்பு கேளுங்கள். ஒருவேளை உங்களுடைய மூதாதையர்கள், உங்களுடைய தாய் தந்தையர்கள், உங்களுடைய பாட்டி பாட்டனார், பூட்டி பூட்டனார் ஏதாவது தவறுகள் செய்திருக்கலாம். அந்த தவறுகளின் நிமித்தம் அந்த சாபம் 7 தலைமுறைக்கு தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கலாம். அதை உங்களால் நிப்பாட்ட முடியும். அதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அந்த கல்வாரி சிலுவையை உற்று நோக்கி அவரிடம் மன்றாடி ஜெபித்து குடும்பம் முழுவதையும் இயேசுவின் இரத்தத்தினால் கட்டக்கூடிய வேளையிலே அந்த சாப கட்டுகள் அறுக்கப்படும். இயேசுவின் இரத்தத்தினால் அந்த சாப கட்டுகள் அறுக்கப்படும் என்பதை நீங்கள் உணர்ந்து அவரிடம் வர வேண்டும். இயேசுவே மீட்பர் இரட்சகர் என்பதை நீங்கள் அறிந்திருந்தும் அவரிடம் வராமல் இருந்தீர்கள் என்றால் நீங்கள் சாபத்தில் தான் இருப்பீர்கள். 3வதாக என்ன நடக்குது தெரியுமா? நாம் கடவுள் மீது நம்பிக்கை வைக்காதபடி மனிதர் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய வேளையிலே நாம் சாபத்திற்குள் தள்ளப்படுகின்றோம். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 17வது அதிகாரம் 5வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, மனிதரில் நம்பிக்கை வைப்போர் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படட்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. ஆம் அன்பார்ந்தவர்களே, ஒருவேளை மனிதர்களை தேடி தேடி ஓடுகிறீர்களாம், மனிதர் மீது நம்பிக்கை வைத்து இவனிடம் நான் போய் கேட்டால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல காரியங்களை செய்வார், இந்த மனிதனை போய் சந்தித்தால் அவர் எனக்கு உதவி செய்வார், என் சார்பாக பேசுவார், என்னோடு கூட வருவார் என்று சொல்லி ஆண்டவரை மறந்து, உங்களுடைய இரட்சகரை மறந்து, நற்கருணைநாதரை மறந்து நீங்கள் மனிதர்களை தேடி போகிறீர்கள் என்றால் நீங்கள் உண்மையிலுமாக ஆண்டவருடைய வார்த்தையின்படி சாபத்திற்குள் இருப்பீர்கள். அதே போல் வலுவற்ற மனிதர்களை நாம் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு உதவாதபடி நாம் இருக்கக்கூடிய வேளையிலே ஒரு மனிதன் பாவம் செய்து வலுவுற்று இருக்கிறான் என்றால் அவனுடைய பாவங்களை சுட்டி காண்பித்து காண்பித்து அவனை குறை சொல்லி தரைக்குறைவாய் பேசக்கூடிய வேளையிலே உங்கள் மேல் சாபம் தங்கும். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், மரத்தில் தொங்கவிடப்பட்டோர் அனைவரும் சபிக்கப்பட்டவர்கள். எனவே நான் உங்களுக்காக மரத்தில் தொங்கவிடப்பட்டேனே, உங்களுக்காக 3 ஆணிகளினால் நான் அந்த மரத்தில் தொங்கினேனே, நீங்கள் சாபத்திற்கு உள்ளாகாமல் இருக்கும்படி, நீங்கள் மீட்படைந்து சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்பதற்காக என்னையே முழுமையாய் கையளித்தேனே, இந்த நாளில் நீங்கள் என்னிடம் வருவீர்களாம் என்று சொல்லி 2 கரங்களை விரித்தவராய் நற்கருணையில் இருந்து உங்களை பார்க்கின்றார். அன்பார்ந்தவர்களே, எனவே இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து முழுவதுமாக உங்களை அர்ப்பணியுங்கள். உங்களுடைய குடும்பமாய் இருக்கிறார்களாம், அவர்களையும் இந்த செய்தியை கேட்க சொல்லி நற்கருணை நாதர் முன்பாக அமர்ந்து உங்கள் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்க சொல்லுங்கள். உங்களுடைய குடும்பத்தில் ஒரு மீட்பை நீங்கள் இந்த நாளில் பார்க்க போகிறீர்கள். அதற்காக இந்த நேரத்தில் நாம் ஜெபிப்போமா? இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம்.
எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, அருமையான உமது வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கலாத்தியர் நீர் கொடுத்த அந்த வார்த்தையை இந்த நாளில் எங்களை தியானிக்க வைத்ததற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. தகப்பனே, மரத்தில் தொங்கவிடப்பட்டோர், சபிக்கப்பட்டோர், கிறிஸ்து சாபத்துக்கு உள்ளாக்கி தம்மை சட்டத்தின் சாபத்தில் இருந்து மீட்டுக் கொண்டார் என்கின்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சாப கட்டுகளை எடுத்து மாற்றுவீராக. ஒருவேளை எங்களுடைய மூதாதையர்களினால் சாப கட்டுகள் வந்து இருக்கலாம், எங்களுடைய பெற்றோர்களினால் வந்து இருக்கலாம், எங்களுடைய பிள்ளைகளினால் வந்து இருக்கலாம், கணவரால் வந்து இருக்கலாம், மனைவியால் வந்து இருக்கலாம், உறவினர்களால் வந்திருக்கலாம். ஆண்டவரே, எல்லாவற்றும் அது கல்வாரி பாதத்தில் தருகின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய சாபங்கள் எல்லாவற்றும் இந்த கல்வாரி சிலுவையில் நீர் சுமந்தீரே, அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த நேரத்தில் முதல் பரிசுத்த இரத்தம் ஊற்றப்பட்டு ஆண்டவரே, எங்களுடைய சாபங்களும் கட்டுகளும் அறுக்கப்படும்படியாக செபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் விடுதலை கொடுப்பீராக, சமாதானத்தை கொடுப்பீராக, இழந்து போன சமாதானத்தை திரும்ப கொடுப்பீராக. எங்களுடைய மூதாதையர்கள் சந்தோஷமாய் உமது திரு சமூகத்தில் இருந்து வாழ்ந்தது போல் நாங்களும் வாழக்கூடிய பலத்தை கொடுப்பீராக. திருமண தடை என்கின்ற கட்டை அகற்றுவீராக. ஆண்டவரே, பிள்ளை பேர் என்கின்ற கட்டை எடுத்து மாற்றிடுவீராக. ஆண்டவரே, வேலை வாய்ப்பிற்கு இருக்கக்கூடிய தடைகளை எடுத்து மாற்றிடுவீராக. ஆண்டவரே, சமாதான கேட்டில் உள்ள தடைகளை எடுத்து மாற்றிடுவீராக. இவை அனைத்தும் சாபத்தின் நிமித்தம் வந்திருக்கலாம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. உமது கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, அந்த கல்வாரி சிலுவையில் சொட்ட சொட்ட ஆண்டவரே இரத்தம் சிந்தி எங்களை மீட்டீரே. ஆண்டவரே, அந்த கல்வாரி சிலுவையில் இருந்து எங்களை மன்னித்தது போல் இந்த நாளிலும் எங்களை ஏற்றுக்கொண்டு மன்னித்து உமது அன்பினாலும் இரக்கத்தினாலும் தாங்கிக் கொள்ளும்படியாக செபிக்கிறேன் சுவாமி. தகப்பனே, உமது அன்பு மாறாதது, உமது வல்லமை மாறாதது, உமது இரக்கம் மாறாதது, உமது பரிவு மாறாதது என்பதை நாங்கள் உணர்ந்து இருக்கின்றோம். இந்த நாளில் இவருடைய ஜாதகங்களை நாங்கள் அழித்து விடும்படியாகவும், ஆண்டவரே, குறி சொல்பவர்களையும் ஜாதகமும் பார்க்கக்கூடியவர்களையும் ஆண்டவரே, நாங்கள் செய்வன வைக்கிறவர்களையும் தேடி அலைந்து தெரிந்தோமே. இந்த நேரத்தில் உம்மை நம்பி வந்திருக்கிறோம் சுவாமி. இந்த பாவ காரியங்களை இடமிருந்து எடுத்து மாற்றுவீராக. சாப காரியங்களை எடுத்து மாற்றிடும்படியாக செபிக்கிறேன். ஆண்டவரே, சாபத்தில் தத்தளிக்கக்கூடிய குடும்பங்களை நான் ஒப்புக் கொடுக்கின்றேன். திருச்சபையின் வழியாக நீர் கொடுத்திருக்கக்கூடிய வல்லமை கொண்டு ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த குடும்பங்களை ஆசீர்வதியும், தடைகளை எடுத்து மாற்றும், பிள்ளைகளை நீர் தேற்றி வழிநடத்தும், எப்பொழுதும் கூட இருந்து நீர் அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கும்படியாக செபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நேரத்தில் சாப கட்டுகளை அறுத்து விட்டதற்காக நன்றி. சாபத்திலிருந்து விடுதலை கொடுத்து விட்டதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடாதையும் தீமையிலிருந்து ரட்சித்தருளும். ஆமென். அம்மா தாய், ஆரோக்கிய மாதாவை, வேளாங்கண்ணி அன்னை, அமலோற்ப தாயே, நீங்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது திருக்குடும்பமாய் இருந்து தந்தை கடவுள் செய்த அனைத்து காரியங்களுக்கும் ஒத்துழைத்து எப்பொழுதும் கண்களை தந்தை கடவுள் மீது பதிய வைத்தது போல் இந்த குடும்பங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து தங்களுடைய கண்களை உமது மகன் மீது பதிய வைக்கக்கூடிய வல்லமையும் பலத்தையும் பெற்றுக் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தாயே, அருள் நிறைந்த மரியே, வாழ்க, கர்த்தர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவை, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டிருக்கின்றார். சாபத்திலிருந்து எப்படி வெளியே வர வேண்டும் என்பதை உங்களுக்கு கற்றுக் கொடுத்து இருக்கின்றார். எனவே இந்த 3 காரியங்களையும் மனதில் வைத்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் ஜெபியுங்கள். ஆண்டவர் தரக்கூடிய சமாதானத்தை, மாற்றலையும் பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் அவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து சாப கட்டுகளில் இருந்து விடுதலை கொடுப்பாராக. ஆமென்.